அண்மைச் செய்தி. திருவாரூரில் இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நாள்தோறும் பெண்கள், குழந்தைகள் என பாலியல் தொல்லை சம்பவங்கள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில் திருவாரூரில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாவேக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆளுங்கட்சியான தாவேக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்கள் யார்? விரிவான விவரம். வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பாலியல் தொல்லை என்பது குறைந்த அதிகரித்து வந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் நோக்கி ஒரு இளம்பெண் ஒரு பேருந்தில் வந்துள்ளார். அப்போது திருவாரூர் பேருந்து நிலையத்தில் என்ற திருவாரூர் மாவட்டம் திருத்தணிப்பூண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோக்ராஜ் என்பதும் அவருடைய நண்பர் இருவரும் அங்கு இருந்த அந்த இளம்பெண்ணிடம் நக்கலாக பேசியுள்ளனர். மேலும் பாலியல் சீண்டல் செய்யும் வகையில் கைகளையும் அந்த பெண்ணின் மேல் வைத்துள்ளனர். உடனடியாக அவருடைய தகப்பனார் அந்த ஒன்றிய கழக செயலாளரை கொண்டு கண்டித்துள்ளார். அப்போது அவருக்கு நாங்கள் தாழைக்கால் உள்ளோம், நீங்களுடைய இன்னும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதாக கூறப்படுகிறது. உடனடியாக பகுதியில் ரோந்து காவலர்கள் வந்துள்ளனர். அவர்கள் அந்த ஒன்றிய கழக செயலாளர் அசோக்ராஜை கூட்டு கண்டித்துள்ளனர். பின்னர் அவர்கள் இருவரையும், அசோக்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர் இருவரையும் அழைத்துக் கொண்டு திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு கொண்டு விசாரணை செய்த போது அவர்கள் தங்கள் செய்த குற்றத்தை ஒப்புத்துக் கொண்டனர். இந்நிலையில் அவருடைய திருவாரூர் நகர காவல்துறையினர் தாவேகாவையுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருத்துறைப்பூண்டி அசோக்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர் மீது வழக்கு பதிவு செய்து 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். அண்மை தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.